வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். புத்தம் புதுசுல நிறைய பொருள் வந்திருக்கு. அது எல்லாம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக மடப்பள்ளியிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டே பேசுகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பூ கூட நம்ம கோவிலுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு பொதுவாக எப்போதுமே லைட் வெயிட்டில் தகரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அழகாக பித்தளையில் சுற்றி அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி பூ கூட இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. பூஜைக்கு வச்சுக்கலாம். ஒரு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அழகான சைஸாகவும் இருக்குது. அதே மாதிரி பிரசாத வாளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவுமே அஷ்டலக்ஷ்மி வச்சு. இது பொதுவாக இந்த தெலுங்குக்காரங்க அவங்களோட கல்யாண வீடுகளில் சீர் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வாங்குறாங்க. பூஜைக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி தூக்குவாளி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே பித்தளையில் ஷீட் ஒர்க்கில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது நிறைய கல்யாண வீடுகளில் சடங்குக்காகவும் வைப்பாங்களாம். நம்ம எப்படி பறை வைப்போம் இல்லையா, அது மாதிரி தெலுங்குக்காரங்க எல்லாமே வைப்பாங்களாம். சமீபமாக வந்தவங்க ஒரு டாக்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது துளசி மாடம் மாதிரி இருக்குது, துளசியோடது, இதில் பெரிய சைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இது எல்லாமே மங்கள பொருளாக நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக அஷ்டலக்ஷ்மி வச்சு இருக்கிறது தான் இதோட சிறப்பே. ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே புதுசாக இப்போது நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு.